ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சுடலாம். நம்ம இதுக்காக கடையில் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு நல்லா KFCயில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாமாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இங்கே சிக்கன் 1/2 கிலோ கிட்ட எடுத்துருக்கேன். நீங்கள் லெக் பீஸ் இருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். இல்லை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மீடியமாக கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பாலில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு மூழ்கிற அளவுக்கு பால் இருந்தால் போதும். இதோட உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் மில்கில் கூட ஊற வைக்கலாம், இல்லை பால்லையும் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி சோக் பண்ணும்போது சிக்கன் நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ இதை நம்மளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1 hour அது நம்ம ஊற வைக்கணும். இதை நீங்கள் பால் தானே இல்லை தயிர், அதாவது தண்ணியான பட்டர் மில்கில் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு க்ளீன் ட்ராப் போட்டு இல்லை ஒரு பிளேட் போட்டு 1 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணிடலாம். இப்போ இங்கே 1 hour கிட்ட ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இந்த பாலில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு சைடில் எடுத்துகிட்டு நம்ம மேரினேஷனுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 டீஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. டார்க் சோயா சாஸாக இருந்தால் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 minutes ஊற வச்சாலே போதும். இது ஊறுற கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு மைதா எடுத்துருக்கேன். நல்லா ஒரு அகலமான பவுலில் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு சைடில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாவு வச்சு தான் நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதும் ஒரு சைடில் வச்சுருங்க. ஒரு பவுலில் நான் நல்லா சில் வாட்டர் 1 லிட்டர் கிட்ட எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட ஒரு 2-3 முட்டை போட்டுட்டு உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிப்பிங்க்கு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். முட்டையிலையும் பண்ணலாம், தண்ணியிலையும் பண்ணலாம், ஆனால் கோல்டு வாட்டராக இருக்கணும். இப்போ மேரினேஷன் பண்ண சிக்கனை எடுத்து இந்த மைதாவில் நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா அந்த மைதாவில் இது நல்லா கோட் ஆகணும். ரொம்ப மாவு கோட் ஆகக்கூடாது. ஸோ லைட்டாக ஃபஸ்ட்டு பிடிச்சி விட்டுட்டு எக்ஸஸ்ட்ராக இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. நம்ம இதுக்கு 2 கோட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் 3-4 கோட்டிங் கூட பண்ணலாம். ரொம்ப அதிகமாக பண்ணோம் அப்படின்னா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோட்டிங் பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 3 to 4 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி முழுக வைங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே இந்த மாவில் போட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. இல்லை இந்த பாக்ஸுக்கு உங்களுக்கு லீட்டு இருக்குது அப்படின்னா பாக்ஸில் போட்டு லைட்டாக குலுக்குனா மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு மாவை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம உதறி விட்டுட்டு கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டு லைட்டாக தான் பிடிக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும். லைட்டாக பிடிச்சி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லை அப்படின்னா நமக்கு சிக்கன் வேகாது அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்காது. நல்லா சூடான எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலருக்கு வர்ற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அது மாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அந்த எண்ணெயில் படிஞ்சு கருப்பு கலராக இருக்கும். அதை நீங்கள் எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா த்ரோ கூட பண்ணிடலாம் தான். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அவ்வளோ லேயர்ஸ் அந்த கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.